அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவும் போல் ஒரு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேங்க. அது எந்த ஜாதகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போர்டில் போட்டிருக்கலைங்களா, இந்த ஜாதகம் தான். இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணம் எப்போது ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து அரசு வேலை, அரசு வேலை எப்போ கிடைக்கும்? அடுத்தது திருமணம், அடுத்தது வெளிநாடு, இந்த 3 கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அப்படி கிடைக்கிற மாதிரி இருந்தால் எப்போ கிடைக்கும்? என்ன மாதிரி வேலை? அரசு வேலையில் என்ன வேலை கிடைக்கும்? திருமணம் எப்போது? வெளிநாடு போக முடியுமா? சரி, எப்பயுமே வந்து ஒரு ஜாதகத்தை வந்து பார்க்குறப்ப இந்த அடிப்படையான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வந்துடணும். இந்த அடிப்படையான விஷயங்கள்ன்றது என்னென்ன, அதை ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி சொல்கிறேன். எப்பயுமே ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்த உடனே லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு, 5, 9க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, 4, 7, 10க்கு உடையவங்க எப்படி இருக்கிறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். அதாவது திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, திரிகோண ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, கேந்திராதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, கேந்திர ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 அதிபதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்தது சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன் இவங்களோட நிலை என்னன்றது பார்க்கணும். சந்திரன் வந்து ஒளி இருக்கா இல்லையா, சந்திரனுக்கு ஒளி இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும். அது இருள் சந்திரனா, ஒளி இருக்கிற சந்திரனா, அதாவது தேய்பிரை சந்திரனா, வளர்பிறை சந்திரனா, பௌர்ணமி சந்திரனா, இல்லை பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்தான பலம், திக் பலம், திருக் பலம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த யோகங்கள், தோஷங்கள், அப்புறம் தத்துவங்கள், ஆண் ராசியா பெண் ராசியா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இருந்தாலும் ஞாபகப்படுத்திக்கணும். ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப இதெல்லாம் நம்மளுக்கு முன்னால் வந்துடணும். வந்தால் தான் கட்டத்தை வந்து நம்ம ஈஸியாக கணிக்க முடியும். அப்படி இருக்கிற பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு யோகங்கள், தோஷங்கள், அடுத்தது தத்துவங்கள். தத்துவங்கள்ன்றது என்னது? இந்த ஆண் ராசியா பெண் ராசியா, அடுத்தது ஒற்றை ராசியா இரட்டை ராசியா, சரராசியா ஸ்திரராசியா உபயராசியா, அடுத்தது திசைகள் கிழக்கு தெற்கு மேற்கு, இது வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, இது பார்க்கணும். கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, அதே மாதிரி மற்ற கட்டங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கனாக்கா அந்த நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று நீர், அதே மாதிரி மற்றதுக்கும் இது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா அஷ்டமாதிபதி யார், அட்டமாதிபதி யார், அடுத்தது பாதகாதிபதி யார், எந்தெந்த லக்னங்களுக்கு யார் பாதகாதிபதி, மாரகாதிபதியும் அதே மாதிரி எந்தெந்த லக்னங்களுக்கு யார் யார் மாரகாதிபதி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கான விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து கணிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த ஒரு ஜாதகத்தையும் பார்த்த உடனே லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் வந்து மேஷ லக்னம். அப்போ மேஷ லக்னத்தில் புள்ளி பார்த்திங்கன்னா 23 டிகிரி. மேஷ லக்னம், லக்னத்தோட புள்ளி 23 டிகிரி. அந்த லக்னத்தை வந்து யாராவது சுபகிரகங்கள், யாராவது பாபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு குரு இங்கே இருக்கிறாரு, அவரும் பார்க்கல, சுக்கிரனும் இங்கே இருக்கிறாரு, அவரும் பார்க்கல, மற்ற கிரகங்கள் யாரும் பார்க்கல, சனியும் பார்க்கல, செவ்வாயும் பார்க்கல, யாருமே பார்க்கல. ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லக்னம் வந்து இயல்பாக தான் இருக்குது. அடுத்தது லக்னாதிபதி, இந்த வீட்டு அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 22 டிகிரியில் இங்கே இருக்கிறாரு. அப்போ 22 டிகிரி இல்லை, அவர் வந்து செவ்வாய் வந்து 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 9ஆம் வீடுன்றது என்னது? பாக்கியஸ்தானம். செவ்வாய் பகவான் லக்னாதிபதி பாக்கியஸ்தானத்தில் குருவோட வீட்டில் தனுசு ராசியில்
22 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, அப்போ இந்த லக்னத்தை யாராவது, அதாவது லக்னம் மீன்ஸ் லக்னாதிபதியை வந்து யாராவது சுபகரங்கள் பாபகரங்கள் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு போயிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா யாருமே பார்க்கல, எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக இருக்கிறாங்க. இங்கே செவ்வாய்க்கு தொடர்பு இல்லை, சுபகரங்கள் பாபகங்களோட டைரெக்டான தொடர்பு இல்லை. ஆனால் அவர் செவ்வாய் வந்து உட்காந்துருக்க வீடு வந்து குருவோட வீடு, அதை புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது 5, 9க்கு உடையவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா 5க்கு உடைய சூரியன் வந்து அவர் 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. மீன ராசியில் குருவோட வீட்டில் 15 டிகிரியில் குருவோட பார்வையில் உட்காந்துருக்கிறாரு, அதை புரிஞ்சுங்க. அப்போ 5க்கு உடைய சூரியன் வந்து அவர் சுபத்துவமாக இருக்கிறாரு, 15 டிகிரியில் இருக்கிறாரு. குருவும் பார்த்தீங்கன்னாக்கா 16 டிகிரியில் இருக்கிறாரு. குரு வந்து உச்சமாகி வக்ரமாக இருக்கிறாரு, அதுவும் புரிஞ்சுங்க. ஓகே, அடுத்தது 9க்கு உடைய குரு வந்து உச்சமாயிட்டார். அவருக்கு வீடு கொடுத்தவர் யார்? சந்திரன். அவர் எங்கே உட்காந்துருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் கும்ப ராசியில். ஏன்னா சந்திரன் வந்து அந்த வீடு அப்படின்றப்ப லக்னம் வந்து மேஷ லக்னம், ராசி வந்து கும்ப ராசி. அப்போ இங்கே கும்ப ராசியில் சுக்கிரன் கூட 15 டிகிரியில் வர்க்கோத்தமமாகி உட்காந்துருக்கிறார். அவர் இருள் சந்திரனாக உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா சூரியன் இங்கே இருக்கிறாரு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசைக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் 1 டே தான் இருக்குது, இன்னும் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா அமாவாசைக்கு. ஏன்னா உங்கள் சந்திரன் 15 டிகிரி, சூரியனும் 15 டிகிரி, கரெக்டாக 30 டிகிரி இருக்குது. அப்போ 30 டிகிரி இருக்குன்றப்ப ஒரு நாள், அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அமாவாசையை நோக்கி போயிட்டுருக்கிறாரு சந்திரன். அப்போ அவர் இருள் சந்திரன் தான். பட் இருந்தாலும் சந்திரன் கூட சுக்கிரன் வந்து 8 டிகிரியில் உட்காந்துருக்கிறனால உங்களுக்கு சுக்கிரனால் சந்திரன் வந்து சுபத்துவம் ஆகிறாரு. அவர் இருள் சந்திரனாக இருந்தாலும் சுபத்துவம் ஆகிறாரு. ஓகே, இதை புரிஞ்சுங்க. 5, 9க்கு உடையவங்களை பார்த்தாச்சு. அடுத்த 4, 7, 10க்கு உடையவங்களை பார்த்துருவோம். அடுத்த 4க்கு உடைய சந்திரன் வந்து ஏற்கனவே சொன்னா இல்லைங்களா, சந்திரன் வந்து கும்பராசியில் உட்காந்துருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா வர்க்கத்துவமாக இருக்கிறார், 15 டிகிரியில் உட்காந்துருக்காரு, சுக்கிரன் கூட உட்காந்துருக்காரு, அதே தான். ஓகே, அப்போ 4க்கு உடைய சந்திரன் வந்து இங்கே 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டில் குரு உச்சமாயி வக்ரம் ஆயிருக்கிறாரு. அப்போ உச்சமாயி வக்ரம் ஆயிருக்கிறாரு அப்படின்னா அது நீச்சத்துக்கு உண்டான பலன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அவர் உச்சம் தான், அது புரிஞ்சுங்க. பட் அது வந்து எந்த வீட்டில் வக்ரம் ஆயிருக்கிறாரு அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வக்ரம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா லைட்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் இங்கே 15 டிகிரியில் இருக்கிறாரு, குரு இங்கே 14 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ வக்ரம் அப்போ தான் ஆரம்பிக்குது. 5ஆம் வீட்டில் தான் உங்களுக்கு வக்ரம் ஆரம்பிக்கும். அப்போ இங்கே தான் ஆரம்பிக்குது, இங்கேயும் வக்ரம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வக்ரம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். 7ஆம் வீட்டில் வக்ரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, 8ஆம் வீடும் வக்ரம், 9ஆம் வீட்டில் வக்ர நிவர்த்தி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு அங்கே உட்காந்துருக்கனால அது வந்து முழுசாக வந்து வக்ரம் ஆயிடுச்சு, ஃபுல் பவரில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீச்சத்துக்கு உண்டான பலன்லாம் பண்ணாது, ஒரு 10 to 15% பண்ணும். மிச்சம் 85% பார்த்தீங்கன்னாக்கா குரு உச்சமானத்துக்கு ஈக்குவலாக தான் அவரோட பலன் அங்கே இருக்கும். ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது புரிஞ்சுங்க. அடுத்தது 4 பார்த்தாச்சு. அடுத்து 7க்கு உடைய சுக்கிரன் வந்து அவர் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சனியோட வீட்டில் கும்ப ராசியில் உட்காந்துருக்கிறார். அவரை வந்து யாராவது பார்க்குறாங்களா? சுபகரங்கள் பாபகரங்கள் யாராவது பார்க்குறாங்களா? அதே மாதிரி இந்த குருவை வந்து யாராவது பார்க்குறாங்களா அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு யாராவது பார்க்குறாங்களா? யாருமே பார்க்கல. ஆனால் சனி பகவான் வந்து அங்கே அவர் 29 டிகிரியில் இருக்கிறாரு. அதனால் வந்து இங்கே 3ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாருன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பெரிய அளவில் வந்து குருவை வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து வேறு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு சனி வந்து பார்க்குறாரு, ஒரு குறைந்த அளவு பார்க்குறாரு, ரொம்ப பார்வை இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுபகரங்கள் இயற்கை சுபகரங்கள் யாராவது பார்க்குறாங்களா? சுக்கிரன் பார்க்குறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பார்க்கல. ஆனால் செவ்வாய் பகவான் பார்க்குறாரு. செவ்வாய் 22 டிகிரியில் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு, 8ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாரு. குரு வந்து செவ்வாய் 22 டிகிரி, குரு வந்து 14 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்வை வந்து இருக்குது, ரொம்ப மோசமாக இல்லைனாலும் பார்வை இருக்குது. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா
சுத்தமாக இல்லை, பார்வை சுத்தமாக இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பார்வை இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வித்தியாசம் இருக்குது? இது ஒரு 6, இங்கே ஒரு 2, 8 டிகிரி தான் வித்தியாசம் இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட பார்வை குருக்கு இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் தான் பார்த்துட்டோம். அப்போ 4, 7க்கு உடையவங்களை பார்த்தாச்சு. 7க்கு உடைய சுக்கிரன் வந்து இங்கே உட்காந்துருக்கிறாரு. அவர் என்ன கண்டிஷனில் உட்காந்துருக்காருன்றதை நம்ம பார்த்தாச்சு. சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீட்டை பார்க்குறாரு. ஆனால் பார்க்குறாருனாலும் உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு? இங்கே பார்க்குறாரு 29 டிகிரியில். அப்போ இங்கே பார்க்குறாருன்னா அப்போ இந்த பக்கம் ஒரு 8 டிகிரி, அந்த பக்கம் ஒரு 8 டிகிரி. அந்த 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 8 டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 16 டிகிரி பார்வை நல்லாயிருக்கும். அதில் முக்கியமாக 10 டிகிரி தான் நல்லாயிருக்கும். இன்னொரு 5 டிகிரி, இன்னொரு 3 டிகிரி வச்சுக்கிட்டாங்க ஒரு 16 டிகிரி மொத்தம். 8 16 டிகிரி. அப்போ 16 டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்வை இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா பார்வை பெருசாக இருக்காது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனியோட பார்வை இங்கே படுது. அப்போ சந்திரன் வந்து 18 டிகிரியில் இருக்கிறாரு. சுக்கிரனுக்கு பெருசாக படாது, ஆனால் சந்திரனுக்கு ஆனால் லைட்டாக படும். ஏன்னா இங்கே வந்து இருக்கிறாரு அப்படின்றப்ப அங்கே லைட்டாக தான் படும். 8 டிகிரி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் 5 டிகிரி தான் நல்லா, இந்த பக்கம் 5 டிகிரி தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் இன்னொரு 3 டிகிரின்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னொரு 8 டிகிரி மொத்தம். அப்போ 8 டிகிரி தான் நல்லாயிருக்கும் பார்வை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அப்போ சந்திரன் மேலேயும் பெருசாக படாது சனியோட பார்வை. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே சனியோட பார்வை வந்து அங்கே பட்டு அங்கே கெடுக்கிற மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சனி வந்து 29 டிகிரியில் இருந்தாலும் அவர் ரிஷப ராசியில் தான் இருக்குது. சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறார். அப்போ சுக்கிரனோட வீட்டில் இருந்து பாருங்கள், சுக்கிரன் வீட்டில் சந்திரன் இருக்கிற, சுக்கிரன் வீட்டில் வந்து சனி இருக்கார், சனி வீட்டில் வந்து சுக்கிரன் இருக்கிறார். இங்கே பரிவர்த்தனை யோகத்துலேயும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு. அவருடைய பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமான பார்வை தான், கெடு பார்வை கிடையாது. அதே மாதிரி செவ்வாயோட பார்வையும் பார்த்தீங்கன்னாக்கா குரு வீட்டில் தான் இருக்கிறாரு. அந்த குரு உச்சமாயிருக்கிறாரு. அவர் உச்சம் ஆயிருக்கிறாரு இல்லை, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. செவ்வாய் வந்து குருவோட வீட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 50% பார்த்தீங்கன்னா சுபத்துவம் ஆகிட்டார். அப்படி இருக்கிறப்ப செவ்வாயோட பார்வையும் அங்கே கெடு பார்வை கிடையாது, சுபத்துவமான பார்வை தான். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 7 பார்த்தாச்சு. 10, 10ஆம் வீடு சனியோட வீடு. சனியோட வீடு வந்து யார் பார்க்குறா? குரு பார்க்குறாரு. 10ஆம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்க்குறாரு, நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4, 7, 10. அப்போ 4, 7, 10 அந்த 3 இடம் வந்து என்ன இதில் இருக்குது, அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. 4ல் வந்து குரு உட்காந்துருக்காரு, 7ல் வந்து யாரும் கிடையாது, 10லையும் யாரும் கிடையாது. அப்போ 4, 7, 10 பார்த்தாச்சு. அடுத்தது 6, 8, 12 அதிபதிகள். அப்போ 6ஆம் அதிபதி புதன், அவர் பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டில் சூரியன் கூட மீன ராசியில் 23 டிகிரியில் நீச்சமாயிருக்கிறாரு. நீச்சம் ஆயிருந்தாலும் 20 டிகிரிக்கு மேலே போயிடுச்சுனாவே உங்களுக்கு அது நீச்சம்ன்ற மாதிரி இல்லை, அங்கே நீச்ச நிவர்த்திக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நீச்சத்துக்கு உண்டான இதுன்ற மாதிரி நம்ம எடுக்க முடியாது. 15 டிகிரிக்கு மேலே போக போகவே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சத்தை விட்டு வெளியே வராங்கன்னு அர்த்தம். அப்போ 23 டிகிரின்றப்ப அங்கே நிவர்த்திக்கு உண்டான இதுக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் வந்து நீச்சம் ஆயிருந்தாலும் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்பு குறைந்த அளவு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6 பார்த்தாச்சு. அடுத்து 8, 6, 8, 8 கூடிய செவ்வாய், 8 கூடிய செவ்வாய் வந்து 9ல் உட்காந்துருக்கிறார். அப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 8 கூடிய செவ்வாய் வந்து 9ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு, பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீடு குருவோட வீடு. அந்த குரு என்ன ஆகிட்டாரு, அவர் உச்சமாயிருக்கிறாரு. அந்த வீட்டில் 8ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு. அப்போ கேது அங்கே உட்காந்துருக்கு, 8ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு அப்படின்னாவே போச்சா, அவ்வளோதான் தோஷம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து இந்த கேது வந்து குரு பார்க்குறாரு, அவர் வீட்டை அவரும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா 8, 12 சுபத்துவம், 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சுபத்துவம். அந்த வீட்டில் கேதும் பார்த்தீங்கன்னா சுபத்துவம் ஆயிடுறாரு, புதனும் சுபத்துவம் ஆயிடுறாரு, சூரியனும் சுபத்துவம் ஆயிடுறாரு. இப்போ புரிஞ்சுங்க. ஓகே. அடுத்தது 6, 8, 12. 12ஓட அதிபதி குரு, அவர் உச்சமாக இருக்கிறாரு, வக்ரமாக இருக்கிறாரு. வக்ரமாக இருக்கிறது நம்ம கணக்கில் வச்சுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அது 5ஆம் இடத்துல தான். அப்போ அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 8லேருந்து ஒரு 15 டிகிரி தான் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா வக்ரத்துக்கு உண்டான பலனை செய்யும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நேரடியாக தான் அவரோட பலன் இருக்கும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வக்ரம் ஆயிடுச்சு, அப்போ குரு பார்வை வந்து மாறுமா அப்படின்னு கேட்டாக்கா குரு பார்வையெல்லாம் மாறாது.
ஒரே பார்வை தான். வக்கரமாக இருந்தாலும் சரி, வக்கரம் ஆகலனாலும் சரி, குரு பார்வை தான். அவருடைய சுபத்துவ பார்வை கரெக்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வக்கரம் ஆயிருக்கு, அந்த வக்கரம் வந்து எங்கே ஆயிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். 5ஆம் வீட்லையா, 6ஆம் வீட்லையா, 7ஆம் வீட்லையா, 8ஆம் வீட்லையா, 9ஆம் வீட்லையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பெரிய அளவில் வக்கரத்தினால பாதிப்பு இல்லை, ஏன்னா 5ஆம் வீடு. சரி, ரைட்டு. 6, 8, 12 அதிபதிகளை நம்ம பார்த்தாச்சு, அவங்க எங்கே உக்காந்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்தாச்சு. ஓகே. அடுத்தது சூரியன் சந்திரன். சூரியன் வந்து அவர் பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில், குருவோட வீட்டில், அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதனும் பார்த்தீங்கன்னாக்கா சூரியனுக்கு புதன் வந்து ஃப்ரெண்டு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா உட்காந்துருக்கிறாரு. ஆனால் புதன் வந்து நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்தாலும் அங்கே முழுசாக நம்ம நீச்சம் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா புதனோட வீட்டையே பார்க்குறாங்க. அவரோட ஃப்ரெண்டு வீட்டையே சூரியன் பார்க்குறாரு, ப்ளஸ்ஸு புதன் அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வந்து அவங்க வந்து அந்தந்த கிரகங்கள் அவங்கவுங்க வீட்டை பார்க்குறது ஒரு சிறப்பான விஷயந்தான். அந்த வீடு வந்து வலுப்பெறும், ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேற என்ன பார்க்கணும்? சந்திரனை பார்த்துரும். இப்போ சந்திரன் வந்து இந்த இடத்துல சூரியனை பார்த்தாச்சு. சந்திரன், சந்திரன் இந்த இடத்த வந்து சூரியனை வந்து செவ்வாய் பார்க்குறாரு. செவ்வாய் பார்வை இருக்குது, குரு பார்வை இருக்குது. இங்கே டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து இங்கே சனியோட பார்வை டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இந்த சூரியனுக்கெல்லாம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே அவரோட பார்வை கரெக்டாக 29 டிகிரி இல்லை. இங்கேருந்து அவர் இங்கே இருக்கிறார் அப்படின்றப்ப 29 டிகிரின்றப்ப கரெக்டாக 10ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு 8, இந்த பக்கம் 10னே வச்சுங்க. இந்த பக்கம் ஒரு 10, இந்த பக்கம் 10னா சூரியன் மேலே படலை, அங்கே புதனுக்கும் இல்லை. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுக்கும் பெருசாக இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட இடத்துல வந்து அவரோட பார்வை இருக்குது. இப்போ டிகிரி வைஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஆனால் நேரடியாக வந்து டிகிரியெல்லாம் இல்லை, நேரடியாக வந்து நம்ம வீட்டுக்கு வீடு கணக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டால் அவர் கும்பத்தை அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு மாதிரி தான் அர்த்தம். ஆனால் அப்படி நம்ம வந்து வீட்டுக்கு வீடு பலன் அப்படின்னு சொல்லி அப்போ சனி இங்கேருந்து இங்கே பார்க்குறாரு, அப்போ கும்பத்தை வந்து பார்க்குறாரு, அப்போ கும்பத்தில் இருக்க கிரகங்கள் வந்து பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா பலன் மாறும். கொஞ்சம் டிகிரி வைஸ் நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா பலன் வந்து கரெக்டாக வரும். சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது அடுத்தது சந்திரன் வந்து இருள் சந்திரனாக இருக்கிறாரு. ஆனால் சுக்கிரன் வந்து இங்கே இருக்கிறனால சந்திரன் வந்து சுபத்துவம் ஆகிறாரு. சந்திரன் வந்து வர்க்கத்துவம் ஆகிறாரு, 15 டிகிரியில் இருக்கிறாரு. சந்திரன் அங்கே இருக்கிறனால கும்ப ராசி. அப்போ 15 டிகிரி அப்படின்றனால உங்களுக்கு சந்திரன் வந்து ராகுவோட சாரத்தில் இருக்கிறாரு. அப்போ சதய நட்சத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு 8 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் வந்து 8 டிகிரின்றப்ப அவரும் பார்த்தீங்கன்னாக்கா ராகுவோட சதய நட்சத்திரத்தை தான் இருக்கிறாரு, ராகுவோட சாரத்தில் தான் இருக்கிறாரு. ஓகே. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா ஓகே, இது புரிஞ்சுங்க. என்னென்ன நம்ம சொன்னோம்? ஃபஸ்ட்டு லக்னத்தை பார்த்தாச்சு, லக்னாதிபதி பார்த்தாச்சு, 5, 9 கூடுதல் பார்த்தாச்சு, 4, 7, 10 கூடுதல் பார்த்தாச்சு, 6, 8, 12 அதிபதி பார்த்தாச்சு. அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, திரிகோணத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, கேந்திரத்தில் எந்த கிரகம் உட்காந்துருக்கு, மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 எந்த கிரகம் உட்காந்துருக்கு, அந்த ஸ்தானம் எந்த ஸ்தானம், அந்த அதிபதி யார், என்ன இதுன்றதை நம்ம பார்த்தாச்சு. சூரியன் சந்திரன் பார்த்தாச்சு. அடுத்தது டைரெக்டாக வந்து திக்பலம் எதாவது இருக்கா பாருங்க. திக்பலம். சரி, திக்பலம் இங்கே லக்னத்திலே வந்து குருவும் புதனும் இருந்தால் திக்பலம் இங்கே இல்லை. அதே போல் இங்கே 4ல் வந்து சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் திக்பலம் அங்கே இல்லை. 7ல் வந்து சனி இருந்தால் திக்பலம் அதுவும் இல்லை. அடுத்தது 10ல் வந்து சூரியன் அல்லது சந்திரன் இல்லை, 2 பேருமே இருந்தாலும் சரி, சந்திரன் இல்லை, சூரியனும் செவ்வாயும் வந்து 10ஆம் வீட்டில் இருந்தாக்க திக்பலம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து 22 டிகிரியில் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து 22 டிகிரியில் இருக்கிறாரு. அவர் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் வந்து 10ஆம் வீட்டுக்கு பக்கத்தில் 9ஆம் வீட்டில் 22 டிகிரியில் இருக்கிறனாப்ப அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 2வது லக்ன புள்ளியும் பார்த்தீங்கன்னாக்கா 23 டிகிரி அப்படின்றப்ப இவர் திக்பலத்துக்கு உண்டான அமைப்பில் தான் இருக்கிறாரு. அவர் செவ்வாய் வந்து திக்பலத்துக்கு உண்டான அமைப்பில் தான் இருக்கிறாரு. நம்ம டிகிரி வைஸ் பார்க்குறோம். ஏன்னா லக்ன புள்ளி 23 டிகிரி. அப்போ இவர் பார்த்தீங்கன்னாக்கா 22 டிகிரியில் இருக்கிறப்ப பக்கத்தில் வந்துட்டார், அடுத்த வீட்டுக்கு வந்துட்டார். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது திக்பலம்
அப்போ பக்கத்தில் வந்தாச்சு அப்படின்னாவே திக்பலத்துக்கு உண்டான அமைப்பில் தான் செவ்வாய் இருக்கிறாரு. சரி, அடுத்தது வேற என்ன பார்க்கணும்? திக்பலத்தை பார்த்தாச்சு. வேற யாரும் திக்பலமாக இருக்கிறாங்களா? யாரும் திக்பலமாக இல்லை. ஓகே, அடுத்தது திருக்பலம். திருக்பலத்தை பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்க. திருக்பலன்றது என்னது? பார்வை தான் நம்ம ஒவ்வொரு சொல்லியாச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்லிடுவோம். இயற்கை சுவர் குருவோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இங்கே 8ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 12ஆம் வீட்டை 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. இது குருவோட பார்வை. அடுத்தது செவ்வாயோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் பார்வை இங்கே பார்க்குறாரு. எங்கே? மீனத்தை பார்க்குறாரு. அடுத்து செவ்வாய் வந்து 7ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா மிதுனத்தை பார்க்குறாரு. 8ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா கடகத்தை பார்க்குறாரு. அந்த வீட்டில் குரு உட்காந்துருக்கிறாரு. செவ்வாய் பார்வை இருந்தாலும் செவ்வாயோட பார்வை சுபத்துவ பார்வை. ஏன்னு கேட்டிங்கனாக்கா குருவோட வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்காரு. சரி, அடுத்தது சனியோட பார்வை. அவர் நின்ற வீட்டில் நின்ற வீட்டின் அடிப்படையில் பார்த்தோம்னா அவர் வந்து ரிஷபத்தில் தான் சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அவர் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா சுக்கிரன் வீட்டில் சனி வீட்டில் சுக்கிரன், இவங்க 2 பேரும் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்குறாங்க. சனியோட பார்வை பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக பார்த்தாக்கா 1, 2, 3 இங்கே 23 டிகிரின்றப்ப இங்கே வருது. 29 டிகிரின்றப்ப இங்கே வருது. அப்போ இங்கேருந்து ஒரு 8 டிகிரி, அப்போ இங்கேருந்து ஒரு 8 டிகிரி. அப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு குரு மேலே சனியோட பார்வை அங்கே பவராக படலை. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிம்மத்தில் பார்வைப்படுது. ஓகே, அப்போ சிம்மத்தில் வந்து இங்கே பார்வைப்பட்டாலும் இங்கே சந்திரனுக்கு, அதாவது சுக்கிரனால சந்திரன் வந்து சுபத்துவமாகி அவர் இங்கே பார்க்குறாரு. அவர் 15 டிகிரியில் இருக்கிறார். அப்போ நடுவில் பார்க்குறாரு. அதே மாதிரி சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி வந்து கொஞ்சம் இங்கே பவர் இழந்தாலும், ஏன்னா சந்திரனோட சுக்கிரன் இருந்தால் வலு கொஞ்சம் இருக்கும். பட் இருந்தாலும் இது 11ஆம் வீடு. 11ஆம் வீட்டில் இருந்தாலும் ஜோதிடத்தை வந்து ஒளியாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன்கிட்டருந்து சந்திரன் ஒளியை வாங்குறாரு. ஏன்னா சந்திரன் இருள் சந்திரன், அவர் வாங்குறதுனால சுக்கிரன் கொஞ்சம் வலு இழக்கிறாரு. பட் இருந்தாலும் இங்கே 2 பேருமே சேர்ந்து இங்கே சிம்மத்தை பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் எத்தனை டிகிரி வித்தியாசம் இருக்குது? 7 டிகிரி வித்தியாசம் இருக்குது. ஓகே, 7 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ 7 டிகிரி வித்தியாசம் இருக்குன்றப்ப நம்மளுக்கு 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் ரொம்ப க்ளோஸு. அப்போ 7 டிகிரின்றப்ப கொஞ்சம் விலைக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அது க்ளோஸ் மாதிரி தான் கணக்கு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் இருந்தாலும் அது 11ஆம் வீடு, பரிவர்த்தனை யோகம். எல்லாம் புரிஞ்சுங்க. சரி, ஓகே. அடுத்தது வேறு நம்ம என்ன பார்க்கணும்? செவ்வாயை பார்த்தாச்சு. சனியோட பார்வை இங்கே படுது. அடுத்தது 7ஆம் பார்வையை பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பார்வை இங்கே படுது. அப்போ இங்கே படுதுன்னா இங்கே படுது. சரி, ரொம்ப நம்ம நுணுக்கமாக போனால் மேலோட்டம் சொல்லலாம். ஏன்னா அவங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டோம்னாக்கா நம்ம முடிச்சுக்கலாம். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து 7ஆம் பார்வையை இங்கே பார்க்குறாரு. எங்கே? விருச்சிகத்தை பார்க்குறாரு. பட் 29 டிகிரின்றப்ப இங்கே வருது. அப்போ இந்த வீட்டையும் பார்க்குறாரு, தனுசையும் பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு. அப்போ சனி பகவான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து வேற எங்கே பார்க்குறாரு? 10ஆம் பார்வையை இங்கே பார்க்குறாரு. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்கன்னா 10ஆம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு. பட் கும்பத்தை பார்த்தாலும் அவர் அந்த வீட்டையும் மீனத்தையும் பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு. அது டிகிரி வைஸ் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது சந்திரன் சுக்கிரன் அவங்க 7ஆம் பார்வை இங்கே பார்க்குறாங்க. அடுத்தது சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னாக்கா அவர் 7ஆம் பார்வை இங்கே பார்க்குறாங்க. செவ்வாயோட பார்வை சொல்லியாச்சு. அவ்வளோதான். மற்ற எல்லாம் சொல்லியாச்சு. அப்போ திக்பலம் என்னன்றது நம்ம பார்த்தாச்சு. திக்பலம் செவ்வாய் மட்டும்தான் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாரு. சரி, ஓகே. அடுத்தது ஸ்தானபலம் நம்ம அப்பப்போ சொல்லிட்டோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, யார் எந்தெந்த வீட்டில் இருக்காங்க, அவங்க பகையா நட்பா? சனி வந்து என்னவா இருக்காரு? பகை வீட்லையா இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டில் தான் இருக்கிறாரு. அவர் இந்த வீட்டுக்கு போனாலுமே நட்பு தான், இந்த வீட்டில் இருந்தாலும் நட்பு தான். பட் என்னன்னா இங்கே சனியும் ராகுவும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு ராசியில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அங்கே டிகிரி வைஸ் பகை. ராகு 8 டிகிரி, அங்கே பார்த்தீங்கன்னா சனி வந்து 29 டிகிரியில் இருக்கிறனால சனிக்கும் ராகுக்கும் 21 டிகிரி, ஆமாம் 21 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம் இருக்குது. 21 டிகிரி வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இணையவே இல்லை, 2 பேருக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு ராசியில் இருந்தாலும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். அடுத்தது இங்கே குரு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உச்சமாக இருக்கிறாரு. 8ஆம் வீட்டில் கேது உட்காந்துருக்கிறாரு, குரு பார்வையில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. குருவும் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு.
அடுத்தது செவ்வாயும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீடு. சந்திரனுக்கு தான் வந்து எதுவுமே வந்து பகை கிடையாது, எல்லாமே சமம் தான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனை விட்டுருவோம். சுக்கிரன் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காரு, அவர் பரிவர்த்தனையில் இருக்கிறாரு. சூரியன் வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. புதன் வந்து சூரியன் வந்து அவர் ஃப்ரெண்டு. பட் இருந்தாலும் அந்த ஸ்தானம் பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டில் எந்த கிரகம் உட்காந்துருக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் மாறிடுவார் புதனை. ஸோ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதனுக்கு இந்த வீடு ஆப்போசிட் டீம் அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா புதனை புரிஞ்சுங்க. அவர் நீச்சத்துக்கு உண்டான அமைப்பில் இருக்க அவர் வீட்டை அவரை பார்க்குறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குமா? படிப்பு என்னன்றதை பார்த்தோம். படிப்பு அப்படின்றப்ப இந்த ஜாதகருக்கு ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும்? இந்த ஜாதகர் பிறப்பு ராகு தசையில் பிறந்திருக்காரு. பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு திசையில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. இந்த சந்திரன் எங்கேருந்தா உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அப்போ அதுல இருந்துன்னா தசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அப்போ ராகு தசையில் பிறந்திருக்கிறாரு. அப்போ ராகுல பிறந்திருக்கிறாரு அப்படின்றப்ப இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ராகு தசையில் பிறந்திருக்கிறப்ப ராகு எங்கே இருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் எங்கே அந்த வீட்டு அதிபதி போலேயே ராகு வேலை செஞ்சுருப்பாரு. அப்போ ராகு வந்து அந்த வீட்டு அதிபதி போலேயே வேலை செஞ்சுருப்பாரு அப்படின்னாப்ப அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன், அவர் எங்கே 11ஆம் வீட்டில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அங்கே சந்திரன் கூட உட்காந்துருந்தாலும் அங்கே பதினோராம் வீட்டில் உட்காந்துருக்கனால இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக படிச்சிருப்பாங்க. அதாவது ஆரம்ப கல்வி. ராகு அப்படின்னாவே என்னங்க உங்களுக்கு எல்லாமே வந்து தூக்கலாம், நல்ல ஆராய்ச்சி படிப்பு தான். அப்போ இந்த 2ஆம் வீடுன்றது என்னது உங்களுக்கு? தனம், வாக்கு, குடும்பம். அப்போ இந்த ஜாதகர் பிறந்தப்ப ராகு தசையில் பிறந்தனால அவங்க 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால சுக்கிரனோட வீடுன்றதுனால சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ஜாதகரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல வளர்ச்சி இருந்திருக்கும். அதே போல் குடும்பத்தாரோட நல்ல விதமாக இந்த ஜாதகர் இணக்கமாக இருந்திருப்பாரு, நல்ல விதமாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. பட் சனி அந்த வீட்டில் இருந்தாலும் அங்கே 22 டிகிரியில் இருக்கிறனால ஒன்றும் 21 டிகிரி வித்தியாசத்தில் இருக்கிறனால பெரிய பிரச்சனை இல்லை. பேச்சு ரொம்ப சூப்பராக வரும். ஏன்னா ராகு இல்லைங்களா, ராகு வந்து என்ன பண்ணுவார்? எப்பயுமே எல்லாத்தையும் வந்து பூம் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமாக தனம், வாக்கு, குடும்பம் இந்த ஜாதகர் எப்போ பிறந்தாங்களோ அதுலேருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேமிலியில் ஒரு நல்ல க்ரோத் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எல்லா விஷயத்துலையும் இந்த ஜாதகரோட ஃபேமிலியில் அவங்களுடைய ஃபேமிலியில் இருக்க தொழிலாக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருக்கட்டும் நல்ல விதமாக க்ரோத் ஆகிருக்கும் எல்லா விஷயத்துலையும். அடுத்தது உயர்கல்வி அப்படின்னு வந்தோம்னாக்கா ராகு முடிஞ்சு குரு தசையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு நடப்பு தசா புக்தி, குரு தசை, ராகு புக்தி. அப்போ குரு தசையே முடிய போகுது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு தசையில் இந்த ஜாதகர் எப்படி வந்து இருந்திருப்பார்? அப்போ 4ஆம் வீடு உயர்கல்வி. அப்போ உயர்கல்வின்றது என்னது? யூஜி, பிஜி இதெல்லாமே வந்து சொல்லலாம். இது யூஜி சொன்னாலும் பிஜி வந்து இங்கே சொல்லலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே யூஜி அப்படின்னு வச்சுங்க. அப்போ யூஜி, பிஜி ரெண்டுமே கம்பைன் பண்ணி வச்சுங்க. அப்போ யூஜி, பிஜி ரெண்டுமே கம்பைன் பண்ணி வச்சுக்கிட்டாக்கா அந்த இடத்துல நல்ல விதமாக தான் போயிருக்கோம். அங்கே உச்சமாக இருக்கிறாரு. வக்கரமாக இருந்தாலும் ஒரு குறைந்த அளவு பாவத்துவமாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது தான். குரு வந்து வக்கரமானது ஒரு விதத்தில் நல்லது தான். குரு வந்து தனிச்சு இருந்தாக்க வக்கரமாக இருந்தால் ஒரு விதத்தில் நல்லது தான். வக்கரம் ஆகாமல் தனிச்சு நின்னா அங்கே பிரச்சனை. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? வீடு, வாகனம், வண்டி. முக்கியமாக அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு, வாகனம், வண்டி, தன் சுகம், சொத்து. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உயர்கல்வி சம்மந்தப்பட்டது. இது எல்லாம் உயர்கல்வி, ஆரம்ப கல்விங்க, இங்கே உயர்கல்வி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் இந்த ஜாதகருக்கு நல்ல விதமாக
நடந்திருக்கும். அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா அவர் போய் எங்கே உட்காந்துருக்காரு, 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கூட உட்காந்தா சுக்கிரனுக்கு சந்திரனுக்கு ஆகாது அப்படின்னு சொன்னாலும் சுக்கிரன்ட்டு வந்து ஒளியை அங்கே வாங்கிடுது. ஏன்னா ஜோதிடத்தை ஒளியை தான் புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து சுக்கிரன் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ சுக்கிரன்ட்டு அவர் ஒளியை வாங்கி சந்திரன் சுபத்துவமாயிடுறாரு, லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு 4ஆம் இடத்துல என்னென்ன இருக்குதோ அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விதமாக நடந்திருக்கும். ஏன்னா இந்த வீட்டு அதிபதியும் லாபஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ குரு தசை, குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில். அப்போ 4ஆம் வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது, இப்போ நான் சொன்ன பாருங்க அதெல்லாம். அப்போ குரு தசையில் இவருக்கு எப்படி போயிருக்கும், குரு தசையில் 9ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 12ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் 4ஆம் வீட்டின் வழியாக பண்ணுது அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, 12ஆம் வீடுன்றது நல்ல தூக்கம் வரும். அப்போ அந்த வீட்டை குரு அவர் வீட்டை அவர் பார்க்குறப்ப நல்ல தூக்கம் வரும். அந்த வீட்டு 12ஆம் வீடுன்றது என்னது உங்களுக்கு, அங்கே அயன சயன போக சுகஸ்தானம், மோட்சஸ்தானம், விரயஸ்தானம். அடுத்தது வேற என்ன இருக்குங்க, வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம். ஸோ அந்த மாதிரி இதில் அங்கே அந்த அமைப்புலாம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12ஆம் வீட்டில் இது இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது, நான் சும்மா 1-2 தான் சொல்கிறேன். இங்கே 9ஆம் வீடு, 9ஆம் வீட்டின் பலனையும் 12ஆம் வீட்டின் பலனையும் 4ஆம் வீட்டின் வழியாக குரு தசையில் பண்ணியிருக்கோம். குரு தசையை இப்போ முடிய போகுது. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றப்ப அந்த வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு, அவரோட ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்றப்ப இந்த ஜாதகருடைய அப்பா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னா வேண்டாங்க, சுறுசுறுப்பு, முன்கோவம், ஆத்திரம், அவசரம், இதெல்லாம் இங்கே இருக்கும் 9ஆம் வீடு இல்லைங்களா. அப்போ 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமாயிட்டார். அப்போ அந்த தசை தான். அப்போ அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொன்னதெல்லாம் இருக்கும். அடுத்தது பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கும், அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க முடியும். ஏன்னா அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5ஆம் இடம். அப்போ 5ஆம் வீட்டோட அதிபதி பார்த்தீங்கன்னா குரு பார்வையில் 12ஆம் வீட்டில் குருவோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அங்கே புதனும் சூரியனும் உட்காந்து இருக்கிறனால புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ப்ளஸ் குரு 14 டிகிரியிலேருந்து சூரியன் வந்து 15 டிகிரியில் இருக்குது. அங்கே நல்லா பார்க்குறதுனால அங்கே ஒரு குறைந்த அளவு சிவராஜ யோகம் அப்படின்ற மாதிரி வரும். எப்போ சிவராஜ யோகம் அப்படின்னா நேருக்கு நேராக பார்த்தாக்கா அது ஃபுல் பவர். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு. அப்போ 9ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறாரு அப்படின்றப்ப உங்களுக்கு அதுவும் சிவராஜ யோகத்துக்கு உண்டான அமைப்பு தான். நேருக்கு நேராக பார்த்தா தான் அப்படின்றது இல்லை, நம்ம டிகிரி வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நேருக்கு நேராகவே அங்கே படுது. அப்போ வந்து குருட்டேருந்து சூரியனுக்கு ஒளி போது, சூரியன் வந்து 12ஆம் வீட்டில் மறைந்தாலும் குருவோட வீட்டிலேருந்து குரு பார்வை இருக்கிறதுனால அங்கே நல்ல விதமாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அடுத்தது வேறு என்ன சொன்னாங்க, அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதிர்ஷ்டம். அப்போ அதிர்ஷ்டத்துக்கு உண்டான இடம் பார்த்தீங்கன்னாக்கா இவர் இங்கே நல்ல விதமாக இருக்கிறனால இந்த ஜாதகர் அதிர்ஷ்டமானவர் தான். என்னதான் டிகிரி வயசு சனி பார்வை ஏறதாலும் சனி பார்வை பெரிய கெடு பார்வை கிடையாது. என்ன காரணம், அங்கே சனி வந்து நின்ற வீட்டின் அடிப்படையில் பார்த்தோம்னா அவர் வந்து சுபத்துவமாக தான் இருக்கிறாரு. புரிஞ்சுங்க, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் பார்வையும் இருக்குது, குரு தசையில் செவ்வாய் பார்வையும் இங்கே இருக்குது. புரிஞ்சுங்க, சனி பார்வை இங்கே நேருக்கு நேராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா சனி பார்வை இருக்குன்னு சொல்லலாம். பட் டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அங்கே இல்லை, பெரிய அளவு அங்கே பாதிப்பு இல்லை. அதனால் குரு வந்து பார்த்தீங்கன்னா குரு தசையில் இந்த ஜாதகர் நல்ல விதமாகவே போயிருப்பார், எந்த பாதிப்பும் இல்லை. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனி 29 டிகிரியில் இருக்கிறனால சனி பார்வையெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கழுவுறு மீனில் நழுவுறு மீன் மாதிரியே அப்படியே போயிடும். பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது சனி பார்வையினால். சனி பாவத்துவமான பார்வையாக இருந்தாலுமே அந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப அவரோட பார்வையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா அங்கே பெரிய அளவில் எந்த கிரகத்துக்கும் பாதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலும் சனி வந்து இங்கே சுபத்துவம் தான். அப்போ இந்த 5ஆம் வீட்டோட இந்த வீட்டில் அதிர்ஷ்டம் இருக்குது. அப்போ அதிர்ஷ்டம் இருக்குதுனாக்கா இந்த 9ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சிருப்பார் இந்த ஜாதகர் குரு தசையில். அதனால அதிர்ஷ்டமாக போயிட்டுருக்கோம், யோகமாக போயிட்டுருக்கோம். என்ன காரணம், இந்த லக்னத்துக்கு இந்த குரு வந்து ஃபேவரு. சரி, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதிர்ஷ்டம், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு,
அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 9ஆம் வீட்டோட ஆதிபத்தியம். இதெல்லாம் நல்லபடி 9ஆம் வீட்டு பலனையும் 12ஆம் வீட்டு பலனையும் நல்ல விதமாக குரு தசையில் இந்த ஜாதகருக்கு போயிட்டுருக்கு. இப்போ குரு தசை ராகு புக்தி வந்துருச்சு. அப்போ குரு தசை பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா குரு தசையில் எல்லா புக்திங்களும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் பாதிப்பு பண்ணாது, பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. எந்த புக்திங்களும் ரொம்ப பாதிப்பு இருக்காது. ஆனால் ராகு புக்தி மட்டும், குரு தசை ராகு புக்தி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பிரச்சனைகள், சில சங்கடங்கள், ஒரு ஒரு மாதிரி என்னன்னு சொல்கிறதுனாக்கா ஒரு மாதிரி தேக்க நிலை. அதாவது இவ்வளோ நாள் வந்து அந்த குரு தசை நல்ல விதமாக போயிட்டு இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனாலும் இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி பெருசாக பாதிப்பு வராது. இது இப்போ நான் சொன்னது பொதுவாக சொன்னேன், மற்றவங்களுக்கு சொன்னேன். பட் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் அவங்களுக்கு இருக்காது. அவங்களோட உயர் படிப்பு நல்ல விதமாக தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா ராகு வந்து சுபரோட வீட்டில் இருக்கிறாரு. அது வந்து ராகு வந்து ரிஷப ராகு. அப்போ பொதுவாக வந்து ராகு எங்கெங்கே இருந்தால் நல்லது? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இதில் ராகு இருந்தால் பொதுவாக நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வந்து இங்கே 2ஆம் வீட்டில் ரிஷப வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதே போல் கேது பார்த்தீங்கன்னாக்கா கன்னி, விருச்சகம், கும்பம், இதில் வந்து கேது உட்காந்துருந்தா பொதுவாக நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கேதும் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, குரு பார்வையில் உட்காந்துருக்கிறாரு. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் குரு தசை அற்புதமாக போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை இப்போ ஆரம்பிக்க போகுது. அதில் வந்து இந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி போகும்? இப்போ வந்து இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி முடிக்க போகிறேன், இந்த இதில் முடிச்சிருவாங்க. இது குரு தசை ராகு புக்தியில் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் கணக்கு. அப்போ இவங்க அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சனி தசை அப்படின்றப்ப சனி வந்து எந்த வீட்டுக்கு உரியவர்? அவர் பார்த்தீங்கன்னாக்கா 10-11க்கு உடையவர். இந்த லக்னத்துக்கு, மேஷ லக்னத்துக்கு 10-11க்கு உடையவர். அப்போ 10-11ன்றது என்னது? 10ன்றது என்னது உங்களுக்கு? ஜீவனஸ்தானம். அப்போ ஜீவனம்ன்றது வேலைக்கு உண்டான ஸ்தானம். அப்போ வேலைக்கு உண்டான இடம் 6ஆம் இடம் அப்படின்னாலும் 10ஆம் இடத்தையும் பார்த்துடணும். அப்போ 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜீவனஸ்தானம். அப்போ ஜீவனஸ்தானத்தோட அதிபதி தசை ஸ்டார்ட் ஆக போகுது. அதே போல் லாபஸ்தானத்தோட அதிபதியோட தசையும் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெண்டுமே அவர் தான் 10-11க்கு உடையவர். அப்போ இந்த 10-11க்கு உடையவர் அப்போ பார்த்தீங்கன்னா சனி. அந்த சனி வந்து சுக்கிரன் வந்து 11ஆம் வீட்டில் உட்காந்து இங்கே பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வராரு. அப்படி இருக்கிறப்ப இந்த லக்னத்துக்கு சனி தசை ஃபேவரா அன்ஃபேவரா அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அன்ஃபேவர் தான். ஆனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவருடைய தசையில் அவருடைய பலனை வந்து பண்ணி தான் ஆகணும். அப்படி இருக்கிறப்ப இந்த லக்னத்துக்கு அவர் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவார். பட் ஆதிபத்திய ரீதியாக அவர் வந்து பண்ணி தான் ஆகணும், காரக ரீதியாகவும் பண்ணி தான் ஆகணும். பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிறாங்க. அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன பண்ணும்? அவர் இந்த வீட்டில் சனி தசையில் சனி இந்த வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னா அங்கேருந்து இந்த வீட்டு பலனை பண்ணுவார். அவர் அந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு பாருங்கள், சனி வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிறது இல்லை, சுக்கிரன் போய் அங்கே உட்காந்துக்கிறது கிடையாது. சனி அங்கே தான் இருப்பார், சுக்கிரன் இங்கே தான் இருப்பார். ஆனால் 2 பேரும் ஆட்சிக்கு உண்டான அமைப்பு, பரிவர்த்தனையில் ஆட்சிக்கு உண்டான அமைப்பு இருந்தாலும் சனி தசையில் சனி இங்கே இருந்தபடி 11ஆம் வீட்டு வேலையை பண்ணுவார். 11ஆம் வீட்டு வேலையை பண்ணுவார். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பரிவர்த்தனைன்ற அமைப்பில் இந்த வீட்டு பலனை பண்ணுவார், லாபஸ்தானத்தோட பலனை பண்ணுவார். அப்போ லாபம் எப்படி வரணும்? ஏதாவது வேலை செஞ்சால் தானே வரணும். அப்போ வேலை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இந்த ஸ்தானத்தை குரு பார்வை இருக்குது, இந்த ஸ்தானத்தை குரு பார்வை இருக்குது, குரு பார்க்குறாரு, நேருக்கு நேராக பார்க்குறாரு. அப்போ இந்த ஸ்தானம் வலுவாகுது, அப்போ ஜீவனஸ்தானம் வலுவாகுது. அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன், சனி பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்காரு? அவர் சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இது புரிஞ்சுங்க. அப்போ இந்த தசையில் சனி தசையில் இவருக்கு எப்படி போகும்? இந்த லக்னத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவார். இது அவயோக தசை தான். அவயோக தசையாக இருந்தாலும் அவர் ஆதிபத்திய ரீதியாக அவர் பண்ணி தான் ஆகணும். அப்போ 10-11ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தை 2ஆம் வீட்டின் வழியாக பண்ணுவார். பட் இந்த லக்னத்துக்கு அன்ஃபேவராக இருந்தாலும் அவர் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப மோசமான நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ சனி வந்து ரொம்ப ஆகாத வீட்டில் இருந்திருக்கிறாரு, கிரகங்கள் வந்து
ரொம்ப மோசமான கிரகத்துக்கு கூட சேர்ந்துருக்கிறாரு அப்படின்னா தான் அங்கே சிக்கல். ரொம்ப டிகிரி வைஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படின்னா தான் சிக்கல். இங்கே பார்த்தீங்கன்னா ராகு சனியும் ஒரே வீட்டில் இருந்தாலும் அங்கே 2ஆம் வீட்டில் தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்தாலும், அதே மாதிரி கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 8ஆம் வீட்டில் இருந்து அதுவும் தோஷத்துக்கு உண்டான அமைப்பில் இருந்தாலும் அங்கே வந்து சனி சுபத்துவமாக இருக்கிறாரு, சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. அப்போ இன்னொரு விஷயம், சனியும் ராகும் ஒன்றாவே உட்காந்துருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னா டிகிரி வயசு 21 டிகிரி வித்தியாசம் இருக்கிறனால அங்கே பெரிய பாதிப்பு இல்லை. சனிக்கும் ராகுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ சனி வேலையை சனி பண்ணுவார், ராகு வேலையை ராகு பண்ணுவார். அப்போ 2 பேருக்கும் அங்கே டச்சே கிடையாது. ஆனால் 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு கேது தோஷம் அப்படின்னு சொன்னாலும் அங்கே பெரிய அளவு பாதிப்பு வராது. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னொரு விஷயம், அந்த கேது வந்து குரு பார்க்குறாரு, சனி வந்து அங்கே சுபத்தமாக இருக்கிறாரு, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்குது. அப்போ சனி தசை எப்படி போகும் அப்படின்றத பார்த்துங்க. இவருக்கு படிப்பை பற்றி நம்ம சொல்லியாச்சு அப்படின்னாலும் இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதிக சுபத்துவமாக எந்த கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எந்த கிரகம் அதிகம் சுபத்தமாக இருக்குது. செவ்வாய் குருவோட வீட்டில் உட்காந்துருக்காரு, பாக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்காரு, அவர் லக்னாதிபதி. சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் அவர் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. பட் இருந்தால் சந்திரன் கூட உட்காந்துருக்காரு. அப்போ அங்கே சுக்கிரன் வலு இழக்கிறாரு, குரு வந்து அவர் உச்சமாக இருக்கிறாரு, வக்கரமாக இருக்கிறாரு. ஓகே. அடுத்து சூரியன் புதன் வந்து நீச்சமானாலும் அவர் குருனால பங்கமாக இருக்கிறாரு, குரு பார்வையினால அங்கே பங்கமாக இருக்கிறாரு. புதன் அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. அப்போ இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சூரியனும் புதனும் தான் பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் புதன் நல்ல சுபத்துவமாக இருக்குது. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருப்பார், அதில் வந்து டாப் லெவல்லே நல்ல விதமாக படிச்சிருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்போ புதன் சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, கணிதம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல விதமாக வரும். அதே போல் செவ்வாய் வந்து பாக்கியஸ்தானத்தில் குருவோட வீட்டில் உட்காந்து அந்த வீட்டு அதிபதி இங்கே உட்காந்துருக்கு. அப்போ செவ்வாயோட படிப்பு நல்லா வரும், செவ்வாயோட படிப்பும் வரும், புதனோட படிப்பு வரும். அப்போ 2 கலந்த மாதிரி படிப்பு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு மருத்துவம் சார்ந்த, அதாவது மருத்துவம்னாக்கா என்னது, டைரெக்டாக டாக்டர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் மருத்துவ சார்ந்த துறையில் இந்த ஜாதகர் இருப்பார். ஏன்னா புதனும் சுபத்துவம் தான் குரு பார்வையில். இப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா குருவை பார்க்குறாரு. பார்த்தாலும் செவ்வாயோட பார்வை சுபத்துவம் தான். பட் குரு பார்த்தீங்கன்னா அங்கே உச்சமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயோட படிப்பும் வரும், புதனோட. அப்போ 2 கலந்த மாதிரி இந்த ஜாதகர் வந்து படிச்சிருப்பார். அப்போ இன்ஜினியரிங் படிச்சிருப்பாரா அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிக பாகையில் வந்து இவர் உட்காந்துருக்காரு, சனி உட்காந்துருக்காரு. அப்போ இந்த சனி வந்து சுபத்துவமாக தான் இருக்கார். பட் அங்கே இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி உங்களை அமைப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இங்கே வந்து பாக்கியஸ்தானத்தில் பாக்கிய அதிபதி உச்சமாக இருக்கிறாரு. அந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லக்னாதிபதி உட்காந்துருக்கிறாரு. அப்போ செவ்வாயோட படிப்பும் புதனோட படிப்பும் கலந்து பிடிச்சிருப்பாரு இந்த ஜாதகர். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா? அரசு வேலை அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுங்க, அரசு வேலைனாவே ஃபஸ்ட்டு சிம்மம் நல்லா இருக்கணும், சிம்மாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ சிம்மம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது, இந்த வீட்டுக்கு 5ஆம் வீடு, லக்னத்துக்கு 5ஆம் வீடு சிம்மம். அந்த சிம்மத்தை வந்து சந்திரன் பார்க்குறாரு. சுக்கிரனால் இந்த சந்திரன் சுபத்துவமாகி, இந்த சந்திரன் இருள் சந்திரனாக இருந்தாலும் சுபத்துவமாகி வர்க்கோத்தமமாகி ஒரு ஆட்சிக்கு நிகரான அமைப்பில் சந்திரன் வந்து இந்த வீட்டை பார்க்குறாரு. இங்கே சுக்கிரன் வலு கொஞ்சம் குறையிறாரு. பட் இருந்தாலும் வலு குறைஞ்சாலும் சுக்கிரனோட பார்வையும் இருக்குது, ரொம்ப பவராக இல்லைனாலும் ஒரு குறைந்த அளவு இருக்குது. அப்போ சந்திரன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறாரு. அப்போ சிம்மம் வந்து அங்கே சுபத்துவம். சிம்மாதிபதி அவர் பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வையில் 12ஆம் வீடாக இருந்தாலும் அது குருவோட வீடு, மீனராசி. அந்த வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றாவே உட்காந்துருக்குறாங்க. புதன் அங்கே நீச்சம் ஆயிருந்தாலும் 23 டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே நீச்சத்துக்கு உண்டான அமைப்புன்ற மாதிரி நம்ம எடுக்க வேண்டாம். அப்போ குரு பார்வையில் இருக்கிறதுனால அங்கே பங்கம் ஆயிடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பராக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயோட படிப்பும் புதனோட படிப்பும் 2ம் கலந்த மாதிரி இந்த ஜாதகர் படிப்பார். ஒரு ஆராய்ச்சிக்கு உண்டான படிப்பு இவர் படிப்பார். ஆராய்ச்சிக்கு உண்டான படிப்பு படித்தாலும்
இந்த ஜாதகருக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு பார்க்குறப்ப சிம்மம் வந்து சுபத்துவம், சிம்மாதிபதி சூரியனும் சுபத்துவம். அப்போ கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுல ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த ஜாதகர் இப்போ குரு தசை ராகு புக்தி நடக்குது. அப்போ ராகு அப்படின்றப்ப உங்களுக்கு என்னது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ராகு அப்படின்னாவே உங்களுக்கு என்னங்க ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, ஒரு ஆராய்ச்சி. அப்போ ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட படிப்பில் வந்து இந்த ஜாதகர் வந்து இப்போ ராகு புக்தியில் இவர் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது சனி தசை ஆரம்பிக்கிறப்பயே வேலைக்கு உண்டான ஒரு அமைப்பில் இவர் ஒரு கோர்ஸோ இல்லை ஏதோ ஒரு இதுக்கு ஜாயின் பண்ணுவார். அந்த வேலைக்கு வேலை வாங்குறதுக்கு உண்டான படிப்பை வந்து படிச்சுட்டு அவர் எக்ஸாம் எழுதுவார், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவார். அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னாவே உங்களுக்கு சனி தசையில், சனி அப்படின்னாவே நாங்கள் ஸ்லோ பிளானட்ன்றப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த அரசு வேலைக்கு உண்டான வந்து படிப்பை வந்து படிக்கணும் அப்படின்னா அப்படியே ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட நாலேஜ் வந்து ஸ்லோவாக தான் கெயின் ஆகும். அப்போ 19 வருஷ சனி தசையில் இப்போ தான் சனி தசை சனி புக்தியில் அப்படியே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி சனி தசை புதன் புக்தி. அப்போ புதன் எந்த வீட்டுக்கு இப்போ வேலை அப்படின்னாவே என்னது 6ஆம் இடத்தை பார்த்துடணும். அப்போ 6ஆம் இடம், லக்னத்துக்கு 6ஆம் இடம் புதன். அப்போ புதனோட வீட்டை புதன் வந்து குரு பார்வை வாங்கி அவர் இங்கே பார்க்குறாரு. அப்போ இந்த வீடு வலுவாகுது. சூரியனும் பார்க்குறாரு. அப்போ இந்த வீடு வலுவாகுது. அப்போ இந்த வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்காரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் உட்காந்துருக்கு, குரு பார்வையில் உட்காந்துருக்காரு. அப்போ புதன் அங்கே சுபத்துவம். அப்போ புதன் புக்தியில் சனி தசை, புதன் புக்தியில் இந்த ஜாதகருக்கு சனி தசை புதன் புக்தியில் வேலை கிடைக்கும். பட் சனி தசை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா சனி தசை இல்லை, சனி புக்தி சுயபக்தி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும். படித்து எக்ஸாம் எழுத ஏன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட நாலேஜ் கெயின் ஆகும். ஸ்லோவாக கெயின் ஆனாலும் ஸ்டடியாக கெயின் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பக்குவம் வந்துடும். எப்பவுமே சனி எடுத்தவொன்னே தூக்கி கொடுத்துட மாட்டேன். ஏன்னா சனியே ஸ்லோ பிளானட் தான். இப்போ குரு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாம் நடக்கும். எல்லாமே படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சூப்பராக நடக்கும். ஏன்னா குரு பார்வை வந்து புதனை வேற பார்க்குறாரு. அப்போ புதன்றது அறிவுக்காரகன். படிப்புக்கு உண்டானவர் பார்த்தீங்கன்னாக்கா குரு. நேரடியான அறிவு, நேர்முகமான அறிவு அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு தெளிந்த ஞானம் அப்படின்னாவே குரு. புதன் வந்து அறிவுக்காரகன். அப்போ வந்து ஒரு தெளிந்த ஞானத்துக்கு உண்டான அறிவுக்கு உண்டான குரு வந்து புதனை பார்க்குறாரு அப்படின்றப்ப அங்கே படிப்பு எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் குரு தசை ஃபுல்லாக. அப்படியே இப்போ சனிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். 10ஆவதுக்கு இந்த லக்னத்துக்கு இந்த சனி வந்து அவயோகர். பட் அவயோகராக இருந்தாலும் 10-11 உடையவர். அப்போ காலபுருஷ தத்துவத்தின்படியும் 10-11 உடையவர். இந்த லக்னத்துக்கு 10 ஏன்னா உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி முதலாவது வீடு மேஷம்தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம்னாவே ஆட்டோமேட்டிக்காக 10-11 தான் வரும். அப்படி இருக்கிறப்ப சனி தசையில் சுயபுக்தியில் நல்ல விதமாக படிக்க ஆரம்பித்து புதன் புக்தியில் கண்டிப்பாக இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா வேலை, அரசாங்க வேலை வாங்கிடுவார். அரசாங்க வேலை இந்த சனி தசை புதன் புக்தியில் வாங்கிடுவார். இந்த குரு தசை ராகு புக்தியிலேயே எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தசை நல்ல விதமாக போயிட்டுருக்குன்னா அந்த கடைசி புக்தி வந்து ஒரு விதமாக நல்ல விதமாக போயிடுச்சுனாக்கா அடுத்து ஒரு சனி தசை நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி, அடுத்து வர தசை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வெள்ளோட்டமாக அந்த கடைசி புக்தி என்ன பண்ணுதுன்றதை ரொம்ப அக்யூரேட்டாக வாட்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்ல விதமாக போச்சு அப்படின்னாக்கா அடுத்த தசை வந்து பெரிய அளவில் பாதிப்பு வராது. இது பொதுவானது தான். பட் நம்ம கிரகத்துப்படி, நம்ம ஜாதகத்தைப்படி, லக்னத்தைப்படி, ராசிப்படி இதெல்லாம் பார்த்தாக்க உங்களுக்கு மற்ற விஷயங்கள்லாம் தெளிவாக புரிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் குருதசை ராகு புக்தியிலேயே ஒரு சின்ன வேலை ஒன்று கிடச்சிருக்கும். ஏதாவது ஒரு வேலை கிடச்சிருக்கும். கிடைத்தாலும் அந்த ஜாதகருக்கு அது பிடிக்காது.
இந்த ஜாதகருக்கு இந்த ஜாதகத்தோட அமைப்பே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிரந்தரமான வேலை, ஒரு நல்ல ஒரு வேலை, அரசாங்க வேலை, அதுக்கு உண்டான இந்த ஜாதக அமைப்பு இருக்கிறப்ப ப்ரைவேட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்மம் சிம்மாதிபதி வலுத்திருக்கு. அப்படியே ப்ரைவேட்டுக்கு போகிற மாதிரி இருந்தாலும் அங்கேயே ஒரு நல்ல உயர் பதவி, உயர்ந்த கம்பெனி, உயர்ந்த வேலை, உயர்ந்த பதவி, அதாவது ஹை போஸ்ட், இந்த மாதிரிக்கு உண்டான அமைப்புக்கு உண்டான ஜாதகம் இது, உயர்நிலை ஜாதகம் இது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி தான் இந்த ஜாதகம் விரும்புவார் வழிய அந்த லோ லெவலில் இருக்கிற வேலையெல்லாம் விரும்ப மாட்டார். ஆனாலும் இந்த ஜாதகருக்கு கேம்பஸ் செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேம்பஸில் செலக்ட் ஆகிருப்பார் ஒரு சின்ன வேலையில். பட் இருந்தாலும் அந்த ஜாதகர் வந்து போயிருக்க மாட்டார். சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி திசை புதன் புக்தியில் இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. சரி, என்ன மாதிரி வேலை போவார்? இப்போ இது ஓகே, அரசு வேலை போவார்ன்றது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. என்ன வேலைக்கு போவார்? லக்னம் ராசிக்கு 2 10ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக சொல்லிக் கொடுத்தல், வங்கி, நிதித்துறை இது போன்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போவாங்க. அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 2ஆம் இடம் குருவோட வீடு, குரு பார்வையும் இருக்குது. அடுத்தது இந்த ராசிக்கு 10ஆம் வீடு குரு பார்க்குறாரு. அப்போ 2 10ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இருக்கிறாரு. லக்னத்துக்கு 10ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. இது சனியோட வீடு. அந்த சனி எங்கே உட்காந்துருக்காரு? அவர் 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னத்துக்கும் ராசிக்குமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்த 2 10ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கிறாரு, சம்மந்தப்படுறாரு. அப்படி அந்த மாதிரி இருந்தாவே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், நிதித்துறை, ஃபைனான்ஸ், வங்கி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். முக்கியமாக நிதித்துறையில் இந்த ஜாதகருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த என்ன வேலை அப்படின்றது இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்றது இந்த ஜாதகத்தில் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் கேட்ட கேள்விக்கு இது ரெண்டும் ஓகே. திருமணம் எப்போது? அப்போ திருமணம் எப்போது அப்படின்னா திருமணத்துக்கு நம்ம எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்கணும்? ஃபஸ்ட்டு 2ஆம் வீட்டை பார்க்கணும். 2ஆம் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சனி ராகு உட்காந்துருக்கிறாரு. அப்போ சனி 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டோட அதிபதி யார்? சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னாக்கா சனியோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பரிவர்த்தனை யோகத்தில் வராங்க. அப்போ 2ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்காரு. சனி உட்காந்துருந்தாவே அங்கே டிலே ஆகும். அப்போ ராகு வேறு உட்காந்துருக்காரு, இன்னும் டிலே ஆகும். பட் இருந்தாலும் ராகு தசை முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் எப்போ நமக்கு பிரச்சனை பண்ணுங்க? இப்போ 2ல் 7ல் லக்னத்தில் 8ல் இவங்களெல்லாம் வந்து நம்மளுக்கு ராகு கேது இருக்கிறாங்களா, செவ்வாய் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் நம்ம எதுக்காக பார்க்கணும்? எப்போ பிரச்சனை பண்ணும்? தசையில் தான் பிரச்சனை பண்ணும். இந்த ஜாதகத்தில் தான் ராகு தசையை முடிஞ்சு போச்சு. ராகு புக்தி தானே வரும், ராகு அந்தரம் வரும். அப்போ தசையே முடிஞ்சு போச்சுன்றப்ப இந்த ஜாதகருக்கு தோஷமே வேலை செய்யாது. புக்திங்களில் தான் சின்ன சின்ன பிரச்சனை வரும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப ராகு. அப்படி இருக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரனோட வீடு. அதே போல் கேது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த வீடு கொடுத்த செவ்வாய் வந்து இங்கே உட்காந்துருக்காரு குருவோட வீட்டில். இந்த குரு என்னட்டா அவர் உச்சமாயிட்டார். ப்ளஸ் கேதுக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ கேதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுபத்துவமாக இருக்கிறாரு. ராகு சுபரோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்படியே அவர் ராகு பாவத்துவமான பாவரோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் ராகு தசை முடிஞ்சு போச்சு. அப்போ இனிமேல் அந்த தோஷத்தை பற்றி நம்ம கவலையப்பட வேண்டியதில்லை. அப்போ ராகு பற்றி நம்ம கவலையப்பட வேண்டியதில்லை. அப்போ இந்த இடத்துல கேது என்ன பண்ணுறது? 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஆயுளை கெடுப்பாரா அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே சுபத்துவம் ஆயாச்சுங்கிறார். செவ்வாயோட வீடு. அந்த செவ்வாயும் வீடு கொடுத்த செவ்வாயும் பார்த்தீங்கன்னாக்கா குருவோட வீட்டில் உட்காந்துருக்கு, உச்சனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு பாக்கியஸ்தானத்தில். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேது அப்படியே கேது பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு இப்போ 23 வயசு. இந்த ஜாதகருக்கு 23 வயசு. அப்படி கேது தசையில் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்னும் சனி தசையே ஆரம்பிக்கலை. சனி தசையை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும்
ஆரம்பிக்கவே இல்லை. 19 வருஷம் 20 வருஷம் வைங்க. 20, அடுத்தது புதன் திசை 17 வருஷம், 37 வருஷம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கேது வருது. ஆக மொத்தம் ஒரு 40-43 வருஷத்துக்கு அப்புறம் வர தசையை பற்றி நம்ம இப்போ ஏன் கவலை பண்ணோம்? கேது தசை பிரச்சனை பண்ண போகிறது கிடையாது. கேது தசை பிரச்சனை பண்ண போகிறது நம்மளுக்கு கிடையாது. அப்படியே பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னாக்கா பின்னால் இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். கேது தசையை பிரச்சனை பண்ணாது, ராகு தசையும் பிரச்சனை பண்ணாது. ராகு தசை முடிஞ்சு போச்சு. இந்த ஜாதகர் தான் ராகு தசை, இந்த ஜாதகர் பிறந்து ராகு தசையில் பிறந்திருக்காங்க. ராகு தசையில் இந்த ஜாதகர் பிறந்தவொன்னே தான் அவங்க குடும்பத்தில் எல்லாமே சூப்பர். இந்த ஜாதகர் வந்து ஆரம்பத்துலேருந்து சூப்பராக நல்ல படிப்பு எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. ஆரம்ப கல்வி பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரு. அப்படி இருக்கிறப்ப இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு திருமணம் எப்போ நடக்கும்? அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கணும், 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடத்தோட அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உட்காந்துருக்கிறாரு 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உட்காந்து அவர் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கிறாரு. சரி, வேறு யார் பார்க்கணுங்க? 11ஆம் வீட்டை பார்க்கணும். அந்த 11ஆம் வீட்லேயே சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. 2ஆம் வீட்டு அதிபதி 2, 7, 2, 7க்கு உடையவர் 11ல் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல 2, 7ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில். உடனே வந்து மாரகாதிபதி பாதகாதிபதிலாம் இங்கே எடுத்துடாதீங்க. மாரகாதிபதி வந்து பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து யார்? சனி. அந்த வீட்டில் வந்து சுக்கிரன் உட்காந்துருக்கிறாரு. இங்கே கனெக்ட் ஆகுறாரு, இங்கே பரிவர்த்தனை ஆகுறாரு. அதெல்லாம் இங்கே எடுக்காதீங்க. திருமண விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 2, 7ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ இவர் மாரகாதிபதி சுக்கிரன் பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. அவர் உடனே மாரகாதிபதி பாரகாதிபதி 2 பேரும் கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் எடுக்க வேண்டிய. ஏன்னு கேட்டிங்கனாக்கா மேரேஜுக்கு நம்ம பார்க்குறப்ப 2, 7, 11, 3. அப்போ 3ஆம் வீட்டு அதிபதி யார்? புதன். அவரும் பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வையில் நல்ல விதமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3, 6. அப்போ சனி தசை முடிஞ்சு அடுத்தது புதன் தசையில் 3, 6க்கு உடைய தசை நடக்கும். அப்போ 3க்கு உடைய அப்படின்னாவே உங்களுக்கு என்னது? தைரிய வீரிய ஸ்தானம். அடுத்தது நான் புதன் தசைக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசையில் இந்த ஜாதகருக்கு தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம், இளைய சகோதரன் ஸ்தானம். அங்கே இளைய சகோதரனுக்கு செவ்வாய் பார்வை இருக்குது, அது புரிஞ்சுங்க. செவ்வாய் பார்வை இருக்குது, அது புரிஞ்சுங்க. ஓகே, இருந்தாலும் சுபத்துவ பார்வை தான், அதையும் புரிஞ்சுங்க. ஓகே, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 3ஆம் வீடு அப்படின்றப்ப முயற்சி ஸ்தானம், புகழ் ஸ்தானம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தொடர்புக்கு உண்டான ஸ்தானம். அப்போ அந்த வீட்டில் வந்து செவ்வாய் பார்த்தாலும் அந்த வீட்டு அதிபதி புதன் பார்த்தீங்கன்னாக்கா குரு பார்வையில் குரு வீட்டிலே உட்காந்துருக்கிறாரு புதன் தசையிலேயே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் வீட்டு இந்த 3ஆம் வீட்டின் வேலையை இப்படி பண்ணுவார். நல்ல புகழ் கிடைக்கும், நல்ல ஒரு வெளி தொடர்பு நல்ல விதமாக இவருக்கு இது கிடைக்கும். ஒரு ஹை லெவலில் போகிறதுக்கு உண்டான ஒரு நல்ல தொடர்புகள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் 6ஆம் வீட்டு வேலையும் சேர்த்து பண்ணுவார். இங்கே எப்படி உங்களுக்கு வந்து 10, 11 சேர்த்து தானே பண்ணுறாரு சனி தசையில். அதே போல் உங்களுக்கு 3ஆம் வீட்டின் பலனையும் புதன் தசையில் 3ஆம் வீட்டின் பலனையும் 6ஆம் வீட்டின் பலனையும் 12ஆம் வீட்டின் வழியாக பண்ணுவார். அப்போ பார்த்தீங்க புதன் தசையில் இந்த ஜாதகருக்கு கடன் சம்மந்தப்பட்டது பெருசாக இருக்காது. நோய் சம்மந்தப்பட்டது ஏதாவது வரும், கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. ஏதாவது வியாதி வரும், வம்பு வழக்கு இதுவும் வரலாம். ஏன்னா உங்களுக்கு ஆதிபத்திய ரீதியாக பண்ணி தான் ஆகும். அதில் வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆதிபத்திய ரீதியாக உங்களுக்கு என்னென்ன இருக்குதோ 6ஆம் வீட்டில் அதெல்லாம் பண்ணும், எல்லாம் கலந்து பண்ணும். அந்தந்த பருவத்துக்கு ஏற்ப அது நடக்கும். ஓகே, அப்போ திருமணம் வந்து இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் ராகு கேது இங்கே இருக்கிறாங்க. எப்பயுமே வந்து ராகு கேது தோஷம், இந்த மொத்தத்தில் செவ்வாய் தோஷம், இந்த தோஷம் அப்படின்னு செவ்வாய் ராகு கேது தோஷம் அப்படின்னாவே நம்ம டிலே பண்ணணுங்க. மேரேஜ் வந்து டிலே பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த தோஷத்தோட பவர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். என்ன தோஷம்னா என்னங்க? தோஷம் அப்படின்றது உங்களுக்கு என்னது? கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்காது.
ஒரு 25 வயசில் இருக்கிற மெச்சூரிட்டி அவங்களுக்கு 29 வயசில் தான் இருக்கும், இல்லைனா 28 வயசு, ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தள்ளி தான் வரும். அந்த 24 வயசில் இருக்கிற மெச்சூரிட்டி முதிர்ச்சி 28-29 வயசில் தான் இருக்கும். அதனால தான் அந்த டிலே பண்ணோம்னாக்கா, அந்த மேரேஜ் பண்ணோம்னா அப்போ தான் அவங்க வந்து பக்குவப்படுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உண்டான தகுதி அப்போ தான் வரும் அவங்களுக்கே அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டே வரும். பட் இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே இது அவசரப்பட்டு அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி பார்க்கணும்னா, ராகு தசை நமக்கு வந்தால் தான் இதெல்லாம் கவலை பண்ணணும். இங்கே ராகு தசை தான் இல்லைங்களா, முடிஞ்சு போச்சு. அப்போ ராகு புக்தி தான் வரும். அதனால் வந்து இன்னமும் நம்ம வந்து அந்த ராகு புக்தி வந்தாலும் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்தரங்கள்லாம் வருவாங்களா, அதனால நம்ம குறையணும், அந்த தாக்கம் வந்து குறையணும் அப்படின்னா மேரேஜை டிலே பண்ணிடணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சனி தசை, சனி புக்தி, சுயபுக்தி அதில் வேண்டாம். சனி தசை சனி புக்தியிலே பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அவர் 2ஆம் வீட்டில் தான் இருக்கிறாரு. அப்போ எப்பயுமே 2ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட தசாபக்திகளில் கல்யாணம் பண்ணலாம். அந்த வீட்டு அதிபதி அந்த தசாபக்தின்னு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இந்த வீட்டு சுக்கிரன், இங்கே சனி, ராகு இவங்கெல்லாம் சம்மந்தப்படுறாங்க. அதே போல் 11ஆம் வீட்டு அதிபதி சனி, அவரும் பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அதே போல் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அந்த வீட்டில் சந்திரன் உட்காந்துருக்கிறாரு. 3ஆம் வீட்டோட அதிபதி புதன். அப்போ மேரேஜ் அப்படின்னாவே உங்களுக்கு எந்தெந்த வீட்டை பார்க்கணும், 2, 7, 11, 3 இதை பார்க்கணும். கூட சேர்த்து 12ஐயும் பார்த்துடணும். ஏன்னா அயன சயன போக சுகஸ்தானம் இல்லைங்களா. இப்போ அந்த வீடு சுபத்துவமாக இருக்குதா, அந்த வீட்டில் பாபகிரகம் உட்காந்து அந்த வீட்டில் சுப தொடர்பு எதுவும் இல்லாமல் ரொம்ப பாவத்துவமாக இருந்துச்சுனாக்கா அது வேறு மாதிரி பார்ட்னர் வந்து வேறு மாதிரி நம்ம வந்து 12ஆம் இடத்துல எப்பயுமே சுபத்துவமாக 12ஆம் வீடு இருந்துச்சு அப்படின்னாக்கா இதே மாதிரி ஜாதகத்தை வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை அவங்களோட பார்ட்னரை தான் அமைக்கணும். இப்போ 12ஆம் வீடு பாவத்துவமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா பெண்ணோட ஜாதகம். அப்போ இந்த ஜாதகருக்கு இங்கே சுபத்துவமாக இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. அப்போ இந்த 12ஆம் இடம் பாவத்துவமாக இருக்கிற பார்ட்னரை கூட சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே சுபத்துவமாக இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து சுபத்துவம் 12ஆம் வீடு ஆண் பெண் 2 பேருக்கும் சுபத்துவமாக இருந்தும் சேர்க்கலாம். ஆனால் 2 பேருக்கும் பாவத்துவமாக இருந்து சேர்க்கக்கூடாது. பாவத்துவமாக சுபத்துவமாக 2 பேரும் கலந்து இருந்தாக்கா பண்ணலாம் 12ஆம் வீட்டோட. ஆனால் 2 ஜாதகத்துக்கும், ஆணோட ஜாதகம் பெண்ணோட ஜாதகம் 2 ஜாதகத்துக்கும் 12ஆம் வீடு பாவத்துவமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தை சேர்க்கக்கூடாது. இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அப்போ அதனால தான் 12ஆம் வீட்டையும் பார்த்துடணும். அப்போ மேரேஜ்னா 2, 7, 11, 3 இதை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த 2, 7 அதிபதிகள் தான் அதிபதிகளும் 2, 7 இருக்கு. அதான் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ப்ளஸ் 2ஆம் வீட்லேயும் 7ஆம் வீட்லேயும் உட்காந்துருக்க கிரகங்கள் தான் மேரேஜை பண்ணி வைப்பாங்க அப்படின்றது ஒரு பொதுவான விதி தான். மேரேஜை வந்து 11ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்க கிரகமும் அதே போல் 3ஆம் வீட்டோட அதிபதியும் 3ஆம் வீட்டில் உட்காந்துருக்க கிரகமும் மேரேஜை பண்ணி வைக்கிறதுல வல்லவர்கள் தான், அவங்களும் பண்ணி வைப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப என்னோட கணிப்பு இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்த சொன்ன விதிப்படி 3ஆம் வீடு புதனோட வீடு, அப்போ புதன் புக்திலையும் பண்ணலாம். 11ஆம் வீட்டு அதிபதி சனி, அப்போ சனி தசை சனி புக்திலையும் பண்ணலாம். அதே போல் வேறு யார் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் சம்மந்தப்படுறதுலையும் மேரேஜ் பண்ணலாம். 7ஆம் வீட்டு அதிபதி அவரும் சுக்கிரன் தான், அதுலேயும் பண்ணலாம். அப்போ சுக்கிரன் சனி புதன் இது சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேரேஜ் பண்ணலாம். ஏன் இப்போவே பண்ணலாம். குரு தசை ராகு பக்தியிலே பண்ணலாம். ஏன்னா ராகு 2ஆம் வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ மேரேஜுக்கு உண்டான அமைப்பு இந்த இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனாலும் இந்த ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போய் தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்ற ஒரு அமைப்பில்
இந்த ஜாதகர் இருக்கிறாங்க. அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது இதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்க ராகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு தசை முடிஞ்சு போச்சு, பிரச்சனை இல்லை. கேது வந்து பின்னால் வருது, 40-43 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க வேண்டியதில்லை. அப்படியே வந்தாலும் குரு பார்வை இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுபத்துவம் தான். அப்போ தோஷமாக இருக்கிற ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிலே பண்ணி பண்ணுறப்ப அவங்களுக்கு செகண்ட் ஆஃப் வாழ்க்கையில் எல்லாம் இந்த தோஷம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யோகமாக மாறிடும். அப்போ இந்த தோஷத்தை பற்றி யாருமே பார்த்தீங்கன்னாக்கா கவலைப்பட வேண்டியதில்லை யாருமே. ஆனால் அவசரப்படக்கூடாது. ஆனால் அந்த தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அவசரப்படுவாங்க எல்லா விஷயத்துலையும். ஏன்னா அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லாதனால அவசரப்படுவாங்க. அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சனி தசை சுக்கிர புக்தியில் திருமணம் செய்யலாம். ஏன்னா இவங்களோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கெல்லாம் வாங்கணும், அரசு வேலைக்கு போயிட்டு தான் அப்படின்னா இந்த கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சனி தசை புதன் புக்தியில் தான் அரசு வேலைக்கு போவாங்க. அடுத்தது புதனில் வேலைக்கு போயிட்டும் திருமணம் பண்ணலாம். அவர் 6ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா அவர் 3ஆம் வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. அப்போ தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு உண்டான அவர் தான். அப்போ அதுலேயும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் சுக்கிர தசையில், ஏன்னா இவங்களோட அமைப்புக்கு வரப்ப உங்களுக்கு கேது முடிஞ்சு அப்புறம் சுக்கிரனில் தான் இந்த ஜாதகருக்கு சனி முடிஞ்சு புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனில் இந்த ஜாதகருக்கு திருமணம் பண்ணாக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த ஏஜும் வந்துடும், மெச்சூரிட்டியும் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வேலையும் வந்துடும். மேரேஜ் அதுக்கப்புறம் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட லைஃப்பில் வந்து பிரச்சனையே இருக்காது. அடுத்து ஒரு 6ஆம் அதிபதியோட தசை வந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கு திருமணம் எப்போது அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்தது வெளிநாடு போக முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு அப்படின்னாவே சரராசி ஃபஸ்ட்டு வரணும். கிரகங்கள் வந்து சரராசியில் இருக்கணும். முக்கியமாக 8-12ஆம் வீட்டில் 8-12 சுபத்துவமாக இருக்கணும். அப்போ 8-12ஆம் வீட்டில் சுபகரம் இருக்கணும், இல்லைன்னா சுபகரத்தோட சம்பந்தம் இருக்கணும். அப்படி இருந்து அது சரராசியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீடு உபயராசி, 8ஆம் வீடு ஸ்திரராசி. அந்த வீட்டில் கேது உட்காந்துருக்கிற எப்பயுமே ராகு கேது 8-12ஓட தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னாவே உங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பட் என்னன்னா இங்கே இது சிரராசி, இது உபயராசி. சரராசியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க வெளிநாடு போவாங்க, அரசு வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க, வெளிநாடு போவாங்க. ஆனால் இது சிரராசியாக இருக்குது, இது பார்த்தீங்கன்னாக்கா உபயராசியாக இருக்குது. 8ஆம் வீடு வந்து ஸ்திரராசி, அங்கே கேது உட்காந்து சுபத்துவமாக தான் குரு பார்வையில் இருக்கிறாரு. ஓகே, அதனால் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன பாருங்க இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் என்ன வேலை போவாங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஹை லெவலுக்கு உண்டான சிம்மாதிபதி 2 சுபத்துவம், ஒரு ஹை லெவலுக்கு உண்டான வேலை, உயர் பதவிக்கு உண்டான வேலை வந்து பார்த்திங்கன்னா வெளி ஊரில் இல்லைன்னா வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா ஸ்திர ராசியில் கேது உட்காந்துருக்கிறாரு, அது பார்த்திங்கனாக்கா 8ஆம் வீடாக வருது, அது சுபத்துவமாக இருக்குது. அப்போ 8ஆம் இடம் சுபத்துவம். அதே போல் 12ஆம் வீடு குருவோட வீடு. அப்போ 8-12 ரெண்டுத்தையுமே பார்த்திங்கனாக்கா குரு வந்து பார்க்குறாரு. அப்போ 8-12 சுபத்துவமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இல்லை. சரராசியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாடு போவாங்க. அப்படி இருக்கிறப்ப வெளிநாடு போவாங்க, போயிட்டு வேற ஒரு விஷயத்துக்காக போயிட்டு வருவாங்களே ஒழிய, ஆனால் அங்கேயே வந்து அவங்க செட்டில் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. கண்டிப்பாக வெளிநாடும் போவாங்க இவங்க. ஆனால் போய் சரராசியாக இருந்தால் அங்கேயே செட்டில் ஆவாங்க. ஸ்திர ராசியாக இருக்கிறனால உபயராசியாக வரனால இவங்க போவாங்க, ஏதோ ஒரு டூர் போகிற மாதிரி போவாங்க, இல்லைன்னா வேற விஷயமா அங்கே போவாங்க, வேலை விஷயமா கூட போவாங்க. அங்கே போயிட்டு அங்கே ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கணுன்றதுக்காக போவாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு ஏதாவது கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அங்கே போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் இங்கே வேலைக்கு வந்துடுவாங்க. ஆக மொத்தம் இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அரசு சம்மந்தப்பட்ட வேலையில், உயர் பதவியில், நிதித்துறை சொல்லிக் கொடுத்தல், வங்கி, இது போன்ற அமைப்புகளில் இந்த ஜாதகருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் முக்கியமாக வெளியூர் வெளி மாநிலத்தில் இந்த ஜாதகர் வந்து வேலை செய்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி
அந்த ஜாதகர் என்ன கேள்வி கேட்டாங்களோ அத்தனைக்குமே வந்து நம்ம பதில் சொல்லியாச்சு. நன்றி. அடுத்த வகுப்பில் என்னன்னு பார்ப்போம். ஓகே.